ஹை, இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? A story of ice cream. இது வந்து தேர்ட் சீரீஸ் என்னோட ஸ்டோரி டெல்லிங் இதில். ஓகே, ஸோ நான் உங்கள் பத்மஜா. ஆல்ரெடி 2 ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. இது நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் ஐஸ்கிரீம் ஸ்டோரி. ஒரு பையன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு கையில் கொஞ்சமாக காசு வச்சுருப்பான். ஸோ அந்த கொஞ்சமாக காசு வச்சுருக்கிறத வச்சுட்டு அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணுவான். ஒரு காஃபி ஷாப் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணுவான். இப்படி தேடிகிட்டே வரும்போது பக்கத்தில் வர காஃபி ஷாப் பார்ப்பான். அந்த காஃபி ஷாப்பில் போயிட்டு என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பான். ஓகே, ஒரு டேபிளில் போய் செட்டில் ஆகிட்டு வெயிட்ரஸ்க்காக அவன் வெயிட் பண்ணுவான். அவனுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் வேணும். அவனுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவன் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு வெயிட்ரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போது வந்து வெயிட்ரஸ் வருவாங்க. வெயிட்ரஸ் வரும்போது வெயிட்ரஸ் கிட்ட வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்னு கேட்பான். இருக்குன்னு சொல்லுவாங்க வெயிட்டர்ஸ். அப்புறம் என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க 80 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 80 rupees அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுவான்னா கடகடனே அவன் பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் வந்து எண்ணி பார்ப்பான். பார்த்தா இல்லை, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேண்டாம், எனக்கு வந்து பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பான். உடனே அந்த வெயிட்ரஸ் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து 70 rupees அப்படின்னு சொல்லுவாள். திருப்பியும் அவன் அந்த காயின்ஸ் எல்லாம் எண்ணி பார்ப்பான். இந்த வெயிட்ரஸ்க்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடும், ரொம்ப இரிட்டேட். ஏன்னா அவன் மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் கவனிக்கணும். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸும் கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் டிப்ஸும் ஜாஸ்தி வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து அவன் வந்து இவங்ககிட்ட ரொம்ப கடுப்பாயிடுவா. கடைசியில் வந்து இவன் வந்து எனக்கு நார்மல் ஐஸ்கிரீம் கொடுங்க, வெண்ணிலா பிளெயின் ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமர்ஸையும் கவனிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து இவனுக்கு பிளெயின் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகி தான் அந்த இடத்துலேருந்து அவள் போவாள். ஒன்ஸ் எல்லாம் அவன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பையன் வந்து அந்த டேபிள்லேருந்து அவன் கிளம்பிடுவான். கொஞ்ச நேரம் பொறுத்து இவன் வந்து அந்த டேபிளில் வந்து பார்த்தோன்னே அவளுக்கு வந்து செம்ம கில்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாள் அந்த டேபிளை பார்த்தோன்னே. ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸஸ் இருக்கா? ஓகே, நானே சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, வெயிட்டர்ஸ்க்கு போகும்போது பார்த்தா அந்த பையன் வந்து டிப்ஸ் வச்சுருவான் 30 rupeesக்கு. ஆக்சுவலி வந்து அவன் கையில் 80 rupees இருந்தது. அவனால் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்க முடியும். ஆனால் அந்த பையன் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்காமல் அவன் 50 rupeesக்கு பிளெயினாக வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 30 rupees அந்த வெயிட்டர்ஸ்க்காக டிப்ஸ் வச்சுட்டு போயிருப்போம். இப்போ வந்து இவளுக்கு ஹாப்பினஸும் இருக்கும். அதே டைமில் வந்து அந்த பையனை வந்து சரியாக ரிசீவ் பண்ணி சரியாக க்ரீட் பண்ணலை அப்படிங்கிற கில்ட்டும் அவளுக்கு இருக்கும். ஸோ யாரையும் வந்து எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் யார்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா? ஸோ யாரையுமே எந்த நேரத்துலையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது அவங்களோட இதை. ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.